234 தொகுதியிலையும் இந்த சத்தம் தாங்க. ரன்னிங் ரேஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விசில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அற்புதமான விஜயை பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்கிறது ஒரு விஷயமே இல்லை சார். விஜய் தான் விஷயமே. எந்த சிம்பிள் கொடுத்தாலும் விஜய் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் சார். ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் வாகை மலர் கொடி தானா பறக்கும். ஃபர்ஸ்ட் மாண்புமிகு மாணவன் அப்படின்னு வந்தப்போ அந்த மாண்புமிகு இப்போ முதலமைச்சர் ஆக போறாரு, அவ்வளோதான். அவர் இன்னும் பாலிடிக்ஸ்குள்ளே என்டரே ஆகலை. இப்போ தானே அவர் வந்து உதயசூரியனும் ரெட்டை இலையோட இதை கம்பேர் பண்ண முடியாது. ஆக்சுவலாக எனக்கு பெருசாக அவர் அரசியலுக்கு வந்ததுலே பெரிய உடன்பாடு இல்லை. அவர் வந்து அரசியலில் ரொம்ப நீண்ட காலம்லாம் பயணிக்க மாட்டாருன்னு தோணுது. இது வரைக்கும் எந்த செயல்பாடும் இல்லை. இனிமேல் அவர் செய்யத்தை பொறுத்து தான் நம்ம மக்களோட ஆர்வத்தை என்னன்னு பார்க்கலாம். இப்போ சூர்யாலாம் எடுத்துக்க, அவர் அரசியலுக்கா வந்திருக்காரு இல்லைல்ல. நல்ல விஷயம் தானே. விசில் அடிச்சா சத்தம் வரும், விசில் போடு. அவரே ஒரு பிராண்டு தான். கூட்டணி அவர் கூட வைக்கணும். விஜய் பிரபாகரன் விஜய். கொள்கை பின்னாடி யாருமே இல்லை. ஏன்னா கொள்கை தான் முதல்ல முக்கியம், தத்துவம் தான் முக்கியம். உங்க சின்னம் பிளாஸ்ட் தான். முக்கியம் பிகில. நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துருச்சு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் அந்த படத்துடைய ஜனநாயகன் படத்துடைய சென்சார் பிரச்சனை அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. இப்படியான சூழலில் அந்த கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலையும் ஒரே சின்னத்தில் போட்டியிடுற விதமாக பொது சின்னமாக அவங்களுக்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டிருக்கு. இதை பற்றின மக்கள் கருத்துக்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தாவேகாவுக்கு விசில் சின்னம் வழங்கி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்மளோட பார்வை. தாவேகாவுக்கு விசில் சின்னம் கொடுத்ததில் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயந்தான். விசில் சவுண்டு ரொம்ப தூரம் கேட்கும். மற்ற விஷயம் வந்து எலெக்ஷனுக்கு பிறகு தான், தேர்தல் பிறகு தான் இந்த விசில் சின்னத்துடைய பெருமை அருமை மக்களுக்கு புரியும். இப்போ ஒரு திமுகவுக்கு ஒரு உதயசூரியன் மாதிரி, ரெட்டலைக்கு ஒரு அதிமுக ஒரு ரெட்டாய் மாதிரி விஜய்க்கு வந்து இந்த விசில் சின்னம் கை கொடுக்கும்னு பார்க்குறீங்களா? வரப்போகிற எலெக்ஷன் வச்சு தான், தேர்தல் வச்சு தான் நம்ம ஒரு முடிவு பண்ண முடியும். விசில் வந்து நல்ல இதுதான். இப்போ விசில் அடித்தாலே நம்ம அந்த அந்த சவுண்டுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி அவரோட எஃபெக்ட் நல்லா இருக்கும். இது வரைக்கும் விஜயோடைய அரசியல் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? இன்னும் அரசியலுக்கே வரல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? இன்னும் இது வரைக்கும் எந்த செயல்பாடும் இல்லை. இனிமேல் அவர் செய்யத்தை பொறுத்து தான் நம்ம மக்களோட ஆர்வத்தை என்னன்னு பார்க்கலாம். என்ன புரியுதுங்களா? இப்போ தான் கட்சிக்கு வந்திருக்காரு. இனிமேல் அவர் என்ன செய்கிறாருன்றதை தான் பார்த்துட்டு தான் நம்ம செய்ய முடியும். இப்போ ஆட்சிக்கு வந்து அவர் செஞ்சு மக்களோட மனசில் இடம் பிடிக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம என்னென்னு சொல்ல முடியும். இப்போவே அவர் ஆட்சி அமைக்காதையே நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. பொதுநலமாக இப்போ யாராக இருந்தாலும் என்ன, நான் எந்த கட்சியிலும் இல்லை. இப்போ ஆமாம், இப்போது ஒருத்தர் செயல்பாடுகள்னாக்கா இப்போ அவர் வந்து என்ன செய்கிறாருன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும்ல. பார்க்காம நம்ம இவர் அரசியல் வந்திருக்காரு, அவரோட நோக்கங்கள் என்னன்னு தெரியல. சொல்கிறாங்க எல்லாருமே ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அவங்களோட செயல்பாடுகளை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த விசில் சின்னத்தை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனு. இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து பார்ட்டியோடைய மெம்பர்ஸோட இது. இப்போ வந்து விசிகாவை பார்த்தீங்கன்னா மாற்றி சின்னம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பானை சின்னம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அவங்க ரிஜிஸ்டர் பார்ட்டி ஆகலை ஒரு நாளைக்கு. தேமுதிகாவுக்கு வந்து எப்படி அந்த ட்ரம்ஸ் கொடுத்தாங்க பார்த்துங்களா, அந்த மாதிரி ஒரு பார்ட்டிலையும் பேனர் வச்சு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து விஜயோடைய கட்சிக்கு. இப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கமிட்டி மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு 10 பேர் கொண்ட வழக்கறிஞர்கள் கொண்ட மேனிஃபெஸ்டேஷன் கமிட்டி போட்டிருக்காங்க அவங்க. இதை தான் எங்கள் தேர்தல் அறிக்கைன்னு. இந்த தேர்தல் அறிக்கையிலே என்ன பண்ணுறாங்க, அவங்க கொண்டு வராங்க இப்போ இந்த விசில் சின்னத்தை. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் மாதிரி பண்ணுவாங்க இவங்க. ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வந்து இன்னொருத்தர் ஆந்தோனி ராஜன் இருக்கார் நினைக்கிறேன். அவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தலில் எப்படி வந்து விஜயகாந்த் சார் வந்து கொண்டாந்தாரு பாருங்க, அது ட்ரம்ஸ் சின்னத்தை தேமுதிக, அந்த மாதிரி இவங்க கொண்டாந்தா தான் போய் சேரும் தவிர, இப்போ என்ன சொன்னாங்க விசிகா கட்சி பானை சின்னத்தை நாங்கள் பானையில் தான் நிற்போம், அந்த மாதிரி இவங்களும் என்ன பண்ணணும், கொண்டு சேர்க்கணும் மக்கள்கிட்ட. அப்போ தான் வேலைக்கு வரும். பரப்புரை பண்ணணும். திமுகவுக்கு வந்து ஒரு உதயசூரியன், அதிமுகவுக்கு வந்து ஒரு ரெட்டலை. கரெக்ட். விஜய்க்கு இந்த சிம்பிள் ஒரு நல்ல சிம்பிளாக கை கொடுக்குமா? இந்த சிம்பிள் கட்டாயம் நல்லதாக கை கொடுக்கும். ஏன்னா ரன்னிங் ரேஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விசில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அற்புதமான சிம்பிள். இது வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் விஜய் பாலிடிக்ஸ் 2 வருஷம் ஆயிடுச்சு.
அவருடைய பாலிடிக்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க மேனிஃபெஸ்டேஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா அட்வொகேட் சத்யாவை போட்டிருக்காரு. அப்புறம் நிறைய அட்வொகேட் வச்சு கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி வந்து ஒரு அலைன் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கொண்டு போகிறது அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. தவிர மக்களுக்கு என்ன பண்ணுறோம், இப்போ சிவிக் இஷ்யூலாம் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. இப்போது அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் இஷ்யூ சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸை கொண்டாந்துருக்காங்க மேனிஃபெஸ்டேஷன் கமிட்டியில். ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே மேனிஃபெஸ்டேஷன் கமிட்டியில் கான்ஸ்டியூஷன் அலைன் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டோ கொண்டு வரது வந்து விஜய் தான் கொண்டு வர்றாரு. சாட்டிஸ்ஃபைட் தான். விசில் சின்னம் எப்படி தெரியும்னாக்க விஜய்க்கு என்ன சின்னம் வரப்போகிறதுன்னு எல்லாரும் வெயிட் பண்ணுறதுனால டக்குன்னு இதை காதில் விழுந்தது விஷயந்தான். இன்னும் நான் நியூஸ் எதுவும் பார்க்கல. ஆனால் விசில் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது. என் ஒப்பீனியன் என்னென்னா இப்போவே அவரே களத்துக்கு புதுசு தான். அவருக்கே நிறைய இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுறது. பட் பப்ளிக் வந்து எதனால் அவர்கிட்ட போகிறாங்க, சினிமாவை வச்சா இல்லை அவர் குணத்தை வச்சா இல்லை அமைதியை வச்சா இல்லை சில இடத்துல தைரியமாக பேசுகிறத வச்சான்னு இன்னும் யாரும் ஜட்ஜ் பண்ண முடியறதில்ல. பட் எலெக்ஷனுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸு அந்த பசங்க அந்த க்ரௌடை பார்த்தாக்க விஜய் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சினிமாலேயும் பிடிச்சதுனால பப்ளிக்லேயும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது எத்தனை வருஷமாக இருக்குது, வராமல் எப்படி இருக்கும்? கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்து 50-50 இருக்குது. கை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உதயசூரியனும் ரெட்டை இலையோட இதை கம்பேர் பண்ண முடியாது. அதெல்லாம் பல்லாண்டு காலமாக இருக்கிற இது. இப்போ தானே பார்க்க போகிறோம். இப்போ தானே ஃபஸ்ட்டு டைம் நம்ம எல்லாருமே அது தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எடுப்படுறதுன்னா மொத்தமாக ஜீரோவாகாது. ஆனால் எடுப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்குன்னா என்ன செய்ய போகிறான்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. எப்படி சில அரசியலே அவருக்கு தெரியறதில்ல. ஏன்னா சினிமா மட்டும் ஆக்டிங் தான் நினச்சிட்டு வராரு. ஒருவேளை உள்ளுக்குள்ளே இன்டெப்த்தாக ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா எப்போவுமே அவர் அமைதியாக இருக்கிற, சினிமாவில் அமைதியாக இருக்கிற மாதிரி கட்சியில் இருக்கக்கூடாது. இவர் கற்றுக்கணுமோ என்னமோ எனக்கும் தெரியல. நாங்களும் இப்போ தான் ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அரசியலை பார்க்குறவங்க விஜயை கொஞ்சம் நோட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். உதயசூரியன் ரெட்டை இலையெல்லாம் தெரிஞ்ச கதை, வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்ச கதை. இவர் எப்படி என்ன பண்ண போகிறாருங்கிறது வெயிட் அண்ட் சி. அதுதான் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். விஜய்க்கு விசில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின உங்களுடைய பார்வை, உங்களுடைய குரலில்? இல்லை, ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பாண்டி பஜார்லன்னு இப்போ தான் வந்தேன். அப்போ தான் நானும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். நல்ல விஷயந்தான், விசில் கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். பட் நல்ல விஷயம் தான். விசில் அடித்தா சத்தம் வரும், விசில் போடு. இது டோனியோட டைலாக்ல, டோனியோட டைலாக் கோட்ல வரும், பிகில்ல கூட வரும். பிகில்ல கூட வரும். ஸோ யாருக்கு எப்போ எது எழுதப்பட்டிருக்கோ அது அவங்களுக்கு அப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஸோ விஜய் அண்ணனுக்கு ஆல் தி பெஸ்ட், விசில் போடுங்க. ஓகே. திமுக உதயசூரியன் ஒரு அதிமுக ரெட்டர்ன்ற மாதிரி விஜய்க்கு இந்த விசில் வந்து கை கொடுக்குன்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு அதிமுக ரெட்டல, விஜய்க்கு யானை இல்லையா, கொடி. இது வந்து சிம்பிள். சரி, இந்த சிம்பிள் அவர் கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? விசில் வாயில் தான் அடிப்போம், கையில் வச்சுப்போம். நீ என்ன என்கிட்டேருந்து கேட்குற, அது எதிர்பாராது. 2026 ஏதோ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னை வச்சு அதை செஞ்சிடாத. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? நல்ல விஷயம் தான். விசில் வந்து அடித்தா சத்தம் வரும். ஸோ அது ஒரு அலர்ட் சிம்பிள் மாதிரி தானே, நல்ல விஷயம் தான். ஓகே. இப்போ இந்த டிஎம்கேக்குனா உதயசூரியன் சொல்லுவாங்க, ஏடிஎம்கேனா ரெட்டல, அந்த ரெட்டல கட்சி சூரியன் கட்சினே பேசுவாங்கள்ல. அப்படி வந்து விஜய்க்கு இந்த விசில் அப்படின்றது கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. அதாவது என்னை பொறுத்தளவு அவரே ஒரு பிராண்டு தான். ஸோ அவருக்கு வந்து இந்த சின்னத்தை பேஸ் பண்ணி தான் வந்து அது கை கொடுக்குமாங்க, அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக நான் அவரோட பெரிய ஃபேன். ஸோ அதனால் ஆப்வியஸ்லி வந்து அதுதான் நினைப்பேன். லைக் அவருக்கு எந்த சிம்பிள் கிடைச்சாலும் அவருக்கு வெற்றி தான். ஓகே. கடைசியாக இந்த 2 வருஷத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? இல்லை, அரசியல்னு பார்க்கும்போது அவர் இன்னும் என்ட்ரி ஆகலை, இப்போ தான் உள்ளே வர போகிறாரு. பட் ஆனால் அதுக்கான முயற்சிகள் அவர் எடுக்கிறது வந்து ஓகே தான், நல்லதாக தான் இருக்குது. இனி அவர் வந்து ஜெயிச்சார்னா அதுக்கப்புறம் நம்ம தெரியும் என்ன பண்ணுறாரு என்னன்னு. பட் எங்களுக்குலாம் நம்பிக்கை இருக்குது. மேடம், விஜயோட பார்ட்டிக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன சிம்பிள்னு தெரியுங்களா? விசில். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸோ சோஷியல் மீடியா ஃபுல்லுமே அதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கோம் இப்போ இருக்க பீப்புள். ஸோ யங்ஸ்டர்ஸ்ன்னு இல்லாமல் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து யூடியூப்லேருந்து எல்லா ஆக்சஸுமே அவங்கக்கிட்ட இருக்கனால ஆப்வியஸ்லி இது வந்து எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ அதனால் விசில் சிம்பிள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த சிம்பிள் வந்து இவரோட பாலிடிக்ஸ்க்கு, இவரோட இந்த அரசியலில் கை கொடுக்க நினைக்கிறேன்.
ஆக்சுவலி இது இவருக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே நம்ம ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கொள்கையை பேஸ் பண்ணி அவங்களோட கருத்துக்கள் எந்த அளவுக்கு அவங்க முன்வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் பீப்புள் வந்து ஓட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இது சிம்பிள் அதனால நாங்கள் அதுக்கு ஓட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி யாருமே போட போகிறது கிடையாது. ஸோ அதனால் அவர் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ்க்கு வர்றதுக்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். ஸோ அதனால் கம்ப்ளீட் பாலிடிக்ஸோட ஹிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த 2 வருஷத்தில் தாவேக தலைவராக விஜய் அவர்களுடைய அரசியல் உங்களுக்கு வந்து ஒரு திருப்திகரமாக இருக்கா? அவர் இன்னும் பாலிடிக்ஸ்குள்ளே என்டரே ஆகலே, இப்போ தானே அவர் வந்து இது பண்ணுறாரு. மாநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாருமே ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸ்னால மட்டுமே வந்து பீப்புள் ஒரு ஹியூஜான க்ரௌடை வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இவர் வந்து அவரோட மைண்டில் என்ன இருக்கோ அது ஒரு நல்ல ஸ்பீக்கராக கன்வே பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் நிறைய பீப்புளுக்கு அது தெளிவாக போய் சேருது அப்படிங்கிறதும் நினைக்கிறேன். ஸோ அது அவர் பாலிடிக்ஸ்குள்ளே என்டர் ஆகி அவர் என்ன பண்ணுறாரோ அதுதான் நம்ம வந்து பாலிடிக்ஸ்குள்ளே என்டர் ஆகிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம அதை சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் இப்போது அவர் வின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரோ அதை பொறுத்து பார்க்கலாம். அந்த சிம்பிள் கொடுத்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஏன்னா வந்து நிறைய பாட்டிலே வந்திருக்கு. இப்போ புதுசாக இது கோட்டு பக்கத்துலேயே அந்த பாட்டு வந்திருக்கு, விசில் வந்திருக்கு. போவான் சின்ன வந்து கரெக்டாக தான் இருக்கும் அவர் விசில் போடுறது. அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்ஸும் அதே மாதிரி சின்ன கரெக்டாக தான் இருக்கும். ஐபிஎல் நெருங்கும் போது அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தான் இருக்கும் விசில்ன்றது. தோனி ஆமாம் ஆமாம் கரெக்டாக கான்டாக்ட் ஒன்றா அமையுது 2 இதுக்கும். இப்போ வந்து டிஎம்கேக்குனா உதயசூரியன், ஏடிஎம்கேக்குனா ரத்தன். அப்படி விஜய்க்கு ஒரு பிராண்டாக விஜயோட ஏன்னா இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. பார்க்கும்போது விசில்ன்றது கரெக்டாக தான் இருக்குது, ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அந்த சூரியன் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இது கரெக்டாக விசில் சினிமா கரெக்டாக தான் இருக்குது. கடைசியாக ஒரு இந்த 2 வருஷத்தில் விஜயோடைய பாலிடிக்ஸ் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக இருக்குது. வந்தானா ஒரு சின்ன மாற்றம் இருக்கும், பெரிய மாற்றம் கூட இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக விஜய் சிம்பிள் அவருக்கு அமைஞ்சது நல்ல இதுதான். ஏன்னா அவர் ப்ரீவியஸ் படங்களை பார்த்தாலுமே நம்மளுக்கு விசில் சிம்பிள் வந்திருப்பார். மாஸ்டர் இந்தமாரி செடியிலலாம் விசில் இருக்கும். ஒரு கோச்சாகவும் வந்திருப்பார் சரிங்களா, பிக் இல்லை. அதில் வந்து ஒரு விசில் சிம்பிள் தான் அவர் ஹைலைட்டு. கண்டிப்பாக கை கொடுக்கும். இப்போ நாங்கள் திமுக அதிமுகவுக்கு முன்னாடி விஜய்க்கு இந்த சிம்பிள் பார்ப்போமே, எல்லாமே பார்த்தாச்சு, எல்லா ஆச்சும் பார்த்து தானே வந்தோம். இதுவுமே பார்ப்போம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரும். கடைசியாக அவருடைய பாலிடிக்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? கண்டிப்பாக ப்ரோ, யாரும் பண்ணாத கேள்வி வேறு எதிர்த்து கேட்குறாங்களே, பார்க்கலாம். நல்லா ஒரு வெற்றிக்கு உதாரணம் ஒரு விசில் வருவார், நல்லா வருவார் விஜய், ஜெயிச்சு வந்துடுவார். கூட்டணி பார்க்கணுன்னா விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட கூட்டணி வச்சா தேமுதிக கூட ஆமாம் வைக்கணும். விஜயகாந்த் கூட்டணி அவர் கூட வைக்கணும், நல்லா வரணும். விஜய் பிரபாகரன் விஜய் நல்லாயிருக்கும் கூட்டணி. திமுகவுக்குன்னா வந்து உதயசூரியன் சொல்கிறோம், சூரியன் கட்சின்னு கட்சின்னு. அப்படி வந்து விஜய்க்கு இந்த சிம்பிள் வந்து கை கொடுக்குமா? கை கொடுக்கும். அவரு தான் யானை இருக்க, யானை கொடியில் யானை, அதே போதும். அதே மாதிரி புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு முரசு, அதே பெரிய முரசு இல்லாத இடமே கிடையாது, எல்லாத்துக்கும் முரசு தான். கல்யாணம் காட்சி நல்லது கெட்டது எல்லாமே முரசு. ஆமாம், விஜய்க்கு நல்ல வரவேற்பு இருக்குது. நான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வரலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்கிறது ஒரு விஷயமே இல்லை சார். விஜய் தான் விஷயமே. எந்த சிம்பிள் கொடுத்தாலும் விஜய் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் சார், அதில் சந்தேகமே இல்லை. இப்போ திமுகனா வந்து ஒரு உதயசூரியன் அதிமுக சொல்லுவாங்க. அப்படி விஜய்க்கு வந்து இந்த விஷயம் கை கொடுக்குமா? பெரிய பூஸ்டர் சார். அதாவது என்னென்னா, இப்போ வந்து மக்கள் வந்து ஒரு புரட்சியை விரும்புகிறாங்க. அதுக்கான ஒரு சப்போர்ட் தான் விஜய்க்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறது. விஜய்க்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவர் சினிமாவில் இருக்காருன்னு சப்போர்ட் பண்ணுறதை விட புரட்சியாக தான் அதை வந்து பார்க்குறோம். கண்டிப்பாக சார், ஒரு புரட்சி ஏற்பட்டால் தான் இதுக்கெல்லாம் விடிவு காலமே வரும். பேசாமலே இருக்கிறத வச்சே தெரியும்ல, இந்த பேசியே இது வரைக்கும் ஒன்றுமே ஆனது கிடையாது. அதனால தான் அவர் சைலண்ட்டாகவே இருக்கார். அவர் கண்டிப்பாக சைலண்ட்டாக இருக்கிறது எதுக்குமே அவர் பதில் சொல்ல பார்த்தீங்களா? எதுவாக இருந்தாலும் செயல்முறையில் தான் காட்டணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். சும்மா எல்லாத்துக்குமே பதில் சொல்லி பேசுவோம், ஆனால் பிரயோஜனம் இருக்காது. எது இருந்தாலும் ஆனால் மக்கள் தான் அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பேசி வர்ற வரைக்கும் ஒரு பேச்சு, வந்ததுக்கப்புறம் பேச்சே இருக்காது, அவ்வளோதான். இதுதான் இது வரைக்கும் நடந்தது. அந்த வகையில் விஜயோட அரசியல் திருப்தியாக இருக்குது சார். கண்டிப்பாக சார், அவர் இவ்வளோ இதுலேயும் அவர் பேசாமல் சைலண்ட்டாக இருக்காருலாம், கண்டிப்பாக எதாவது செஞ்சு தான் ஆவார்.
அவர் படத்துக்கு வர்றப்பே பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட்டு மாண்புமிகு மாணவன் அப்படின்னு வந்தப்போ அந்த மாண்புமிகு இப்போ முதலமைச்சர் ஆக போகிறார், அவ்வளோதான். அது இந்த கட்சிலாம் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கான அவர் படத்தில் நடிக்க வந்ததுமே அவர் சிரிப்புங்கிற ஒரு இதே விட்டுட்டார் சார். ஃபஸ்ட்டு 2 படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சிட்டு நல்லா இதாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் தாட் ஃபுல்லுமே மக்களுக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி தான் இருக்குது. அதனால தான் அவர் இந்த அளவுக்கு ஒரு இறுக்கமான ஒரு இதில் இருக்கார். ஆக்சுவலாக எனக்கு பெருசாக அவர் அரசியலுக்கு வந்ததுலேயே பெரிய உடன்பாடு இல்லை. அதனால் எந்த சின்னம் கொடுத்தா என்னன்ற மனநிலையில் தான் நான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலில் ரொம்ப நீண்ட காலம்லாம் பயணிக்க மாட்டாருன்னு தோணுது. ஏன்னா இப்போ அவங்க பின்னாடி இருக்கிறவங்களே பெருசாக அரசியல் படலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஃபேன் பேஸாக தான் சுற்றி இருக்காங்க, பெருசாக பொலிட்டிசைஸ் ஆகலை. அவருமே என்ன ஒரு கிளாரிட்டியோடு இறங்கியிருக்காருன்றதுல எனக்கு சரியாக புரிதல் இல்லை. அவருக்கே புரிதல் இருக்கான்னு எனக்கு கேள்விகள் இருக்குது. அதனால் அவர் அவ்வளோ நாள் அந்த சின்னம் மனசில் பதிஞ்சு இந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு ஜேர்னி இருக்குமா அப்படின்றதே எனக்கு கேள்வியாக தான் இருக்குது. அதனால் இது எந்த அளவுக்கு அவருக்கு பாசிட்டிவாக அமையும், இல்லை இந்த சின்ன மக்கள் மனசில் பதியுமா அப்படின்ற அளவுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்தில் ஒரு சில கூட்டங்கள் போட்டிருக்காரு, சில மேடைகளை பேசியிருக்காரு, சில அறிக்கைகள் வச்சுருக்காரு. அவருடைய பாலிட்டிக்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எனக்கு முதல்ல அவர் சுற்றி இருக்கிற இப்போயும் எனக்கு ஃபேன்ஸுன்னு தான் சொல்ல வருது. நிறையா யங்ஸ்டர்ஸ் உள்ளே வராங்க. ஆக்சுவலாக இப்போ விஜயோட கட்சி தாவேக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் அந்த யங்ஸ்டர்ஸை ரொம்ப நல்ல விதமாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இனிமேல் ஃப்யூச்சரை அவங்க தான் ஷேப் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்கள இன்னுமே அரசியல் படுத்தாமையே அவர் அவருக்கு கிடைக்கிற அட்டென்ஷனை அவர் என்ஜாய் பண்ணுறாருன்னு தான் எனக்கு தோணுதே தவிர இதை எப்படி அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ அவர் கொள்கை தலைவர்களாக சில பேரை எடுத்திருக்காரு. அண்ணாவோ பெரியாரோ அம்பேத்கர் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த தலைவர்கள் பற்றி தெரியுமா, எந்த அளவுக்கு அதுக்கான புரிதல் இருக்குது, ஏன் அவங்கள கொள்கை தலைவராக எடுத்திருக்காரு அப்படின்ற புரிதல் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா வெளியில் சும்மா பார்க்கும்போது இல்லை வீடியோஸில் பார்க்கும்போதோ அவங்களுக்கு அதை பற்றியே பேச தெரியல. அண்ணாவையே அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அண்ணாவை நிறைய நேரங்களில் திமுகவோடையோ இல்லை அதிமுகவோடையோ ரிலேட் பண்ணிவிட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க அந்த கொள்கை பின்னாடி யாருமே இல்லை. ஏன்னா கொள்கை தான் முதல்ல முக்கியம், தத்துவம் தான் முக்கியம். தலைவர் நாளைக்கு மாறிட்டே இருக்கலாம், இது மாறாது இல்லையா. நாளைக்கு விஜய் போயிட்டு வேறு யாராவது அந்த கட்சிக்கு வந்தாலும் அவங்க அந்த தத்துவத்து மூலமாக அந்த கொள்கைகள் மூலமாக தான் நடத்த போகிறாங்க. ஸோ அதோட புரிதல் இல்லாமல் வெறும் இந்த மனிதர் பின்னாடி மட்டும்தான் போகிறாங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். வேறு சின்னம் கொடுக்க முடியாது, அதனால் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. பார்ப்போம் யார் யார் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. எந்த கட்சிக்கார் வந்தாலும் எல்லாம் நல்லது செய்யணும். இப்போ கொடை குத்து சவரம் ஒரு சவர விலை விட ஏறி போச்சு. பொண்ணு வச்சுக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் குறைக்கணும். ஃபஸ்ட்டு மளிகை இந்த எண்ணெய் விலை பருப்பு விலைலாம் ஏறி போச்சு, அதெல்லாம் குறைக்கணும். விலை வச்சு மொத்தம் குறைக்கணும். யார் வந்தாலும் நல்லா ஆட்சி நடத்தினா நல்லது தானே மக்களுக்கு. இந்த அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்கலாம் அவர். என்ன எல்லாருக்குமே கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். இப்போ சூர்யாலாம் எடுத்துக்க, அவர் அரசியலுக்காக வந்திருக்காரு, இல்லைல்ல நல்லது பண்ணுறாருல இல்லாதவங்களுக்கு. அதுமாரி கொஞ்சம் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம். அவர் ஆசை அரசியலுக்கு வரணும்னு பார்ப்போம், ஒரு ஆசை.